Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Cauchy's integral தியரமும் அதோட ஃபார்முலாவும். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா Cauchy's integral தியரம். integral தியரம். இதுல Cauchy's proof னு சொல்லி தியரம் ஃபர்ஸ்ட் ஒரு தியரம் கொடுத்திருக்காங்க. தியரம்ன்றது Cauchy's proof வருது. Cauchy's proof தியரம் தான் இது. இது வந்து கண்டினியூஸா இருக்கும். சோ இது கண்டினியூஸ் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தியரம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா if f of z is analytic, f of z is analytic throughout a simply connected bounded domain D, then for every closed contour C in domain D. அதாவது f of z வந்து analytic ன்னு சொல்றாங்க for every closed contour C in domain D. சோ இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வருது அப்படினு பாத்தீங்கன்னா function of z dz வந்து 0 ன்னு வருது. சோ இதான் Cauchy's integral theorem. இந்த ஈக்குவேஷன் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு லெம்மா கொடுத்திருக்காங்க. அதாவது Coulsard's proof னு ஒன்னு கொடுத்திருக்காங்க, இன்னொன்னு Coulsard's theorem னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. அத Coulsard's lemma அப்படினு ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம lemma 1 lemma 2 னு பார்க்கலாம். Coulsard's ஓட proof. தியரம் அடுத்த தியரம் வந்து பாத்தீங்கன்னா Coulsard's proof. இதுல lemma 1 lemma 2 அப்படினு ரெண்டு இருக்கு தியரத்துல. சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு lemma 1 என்னன்னு சொல்றேன். lemma 1 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Coulsard's proof ல equation z dz equal to 0 closed contour ல இதுதான். இதுல Coursard proved Cauchy's integral theorem without assuming that function dash of z is continuous. இப்போ நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா Cauchy's integral theorem வந்து ஆரம்பிக்கும்போது continuous னு சொன்னேன். இல்ல without continuous இல்லாம எப்படி ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த Coulsard's proofல சொல்றாங்க lemma 1 ல. இதுல இந்த closed contour z dz equal to 0 since zn and z0 coincide for a closed contour. இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாத்துக்கோங்க. இதுல zn z0 coincide for a closed contour இந்த ஈக்குவேஷனுக்கு for a closed contour z dz is equal to 0 கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம பாத்துக்கணும். அடுத்தது lemma 2. lemma 2 ல என்ன ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா modulus function of z minus function of z0 divided by z minus z0 minus function dash of z0 modulus close பண்ணிருங்க less than epsilon போட்டுக்கோங்க. இதுல என்ன நமக்கு லெம்மால சொல்றாங்கன்னா given any positive number epsilon however small it is always possible to divide the interior of a closed contour C into a finite number of meshes. either என்ன சொல்றாங்க complete squares இல்லாட்டி or partial squares. either complete squares or partial squares such that within each mesh இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க மேல உள்ளதே function of z minus function of psi divided by z minus psi
மைனஸ் ஃபங்க்ஷன் டஸ் ஆஃப் psi மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சிம்பிள் போட்டு எப்சிலான் எழுதியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் z வந்து நாட் அனாலிட்டிக் அட் த பாயிண்ட் psi. அதுக்காக தான் இது சொல்றாங்க. இது வந்து நாட் அனாலிட்டிக்னு சொல்றாங்க அட் த பாயிண்ட் சைல. இது வந்து நம்ம தியரிக்கு வந்து கான்ட்ராடிக்ஸா இருக்கு அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுது. which contradicts our hypothesis. And function of z is analytic at all points within and on the closed contour. f of z is analytic அதே மாதிரி at all points within or and on the closed contour c. so இதான் அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் according to our hypothesis psi must satisfy the condition. psi வந்து என்ன பண்ணணும்னா satisfy பண்ணணும் இந்த கண்டிஷனா. ஆனா வந்து முன்னாடி வந்து கான்ட்ரரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது satisfy பண்ணணும். இதுல இருந்து என்ன ப்ரூவ் பண்றாங்க, கோட்சார்ட்ஸ் லெம்மால இருந்து என்ன ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வருது. அதாவது முன்னாடி நான் ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன்ல, அந்த ஈக்குவேஷன் தான் அவங்க சொல்றாங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கு. அதுல எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துல என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் dz divided by z equal to 0 அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நான் காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் சொல்லிட்டேன். அடுத்தது காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா சொல்ல போறேன். இந்த காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலால சொல்றதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் அப்படின்றத நீங்க ஞாபகம்ன்றத சொல்றேன். அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் zன்றது அனாலிட்டிக், f of z is analytic, single valued within and on a closed contour c. இதுல ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கு. அதுல எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துல என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் dz divided by z equal to 0 அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நான் காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் சொல்லிட்டேன். அடுத்தது காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா சொல்ல போறேன். இந்த காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலால சொல்றதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் அப்படின்றத நீங்க ஞாபகம்ன்றத சொல்றேன். அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் zன்றது அனாலிட்டிக், f of z is analytic, single valued within and on a closed contour c and if z0 is any point within c. z0 is any point within c. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு function of z0 equal to 1/2 pi I closed integral போட்டுட்டு f of z divided by z minus z0 dz ன்னு எழுதிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். இதுல where the integral is taken in the counterclockwise sense. integral வந்து taken in the counterclockwise sense. so இதுல வந்து மொத்தம் 4 ப்ராப்ளம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் dz by z square plus z க்ளோஸ்டு கான்டர் போட்டுக்கோங்க. ஸோ dz by z square plus z வந்து ஈக்குவல் டு 0 வரும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் z square plus 1 divided by z square minus 1 க்ளோஸ்டு கான்டர் dz. இதுல வந்து z பாத்தீங்கன்னா 1. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2 pi I ன்னு வரும். அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு கான்டோருக்கு dz by z square minus 1. ஸோ இதில் x square plus y square பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 4. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0. அடுத்தது ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா tan z dz இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2 pi I ன்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z வந்து 2.
ஸோ இதில் 0 வருது, இதில் 2π வருது, இதில் வந்து 0 வருது, இந்த இதுக்கு வந்து 2 வருது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு இது பார்த்தோம், dz by z equal to 0 அப்படின்னு சொல்லி இங்கே தியரத்தப்போ நம்ம பார்த்தோம். இந்த dz by z equal to 0 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இதில் வந்து வரும், சிலது வராமல் கூட இருக்கும் இந்த கண்டிஷனுக்கு. இப்போ 0 வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if c doesn't enclose origin இருக்கும்போது இது 0ன்னு வரும். இது ரெண்டு விதமாக கேட்கலாம். doesn't enclose origin இது 0ன்னு வரும். சப்போஸ் இது என்க்ளோஸ் ஆகிருக்கு ஆரிஜின்ல அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ 0ன்னு வராது. இது எப்படி எழுதலாம்னா 2πiன்னு எழுதலாம். if c encloses origin அப்படின்னா இது 2πiன்னு வரும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நான் 0ன்னு சொன்னது வந்து c doesn't enclose origin இருந்தால் 0 பண்ணணும். சப்போஸ் வந்து enclose origin அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு இது எப்படி இருக்குன்னா 2πiன்னு வரும். இதுக்கு வந்து 2 வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா காச்சிஸ் இன்டெக்ரல் தியரமும் என்ன தியரம் அதோட ஃபார்முலா என்ன காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.